ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு டிராவல் vlog பார்க்க போறோம். நாங்க பெங்களூர்ல இருந்து திருச்சி போயிருந்தோம். அந்த vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு காலையில 6 o'clock மேலவும் கிளம்பி இருந்தோம் திருச்சிக்கு. பெங்களூர்ல இருந்து திருச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 342 கிலோமீட்டர்ஸ் வருது. பெங்களூர் சிட்டியை கிராஸ் பண்றதுக்கே நமக்கு 1 hour ஆயிடும் போல இருக்கு. நாம பாத்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ள ஒரு டோல் இருக்கும், எலக்ட்ரானிக் சிட்டி டோல். அந்த டோல் கிராஸ் பண்ணோம். இது 2வதான டோல். இது நம்ம பெங்களூர் கர்நாடகா பார்டர் டோல். இந்த டோலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில ஒரு டோல் வரும். காலையில எழுந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ஸோ யாருமே டீ காஃபி எதுவுமே சாப்பிடல. அது மட்டும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமும் வந்துச்சு. அப்படின்றதால ஒசூர்ல கிருஷ்ணகிரி போற வழியில இருக்க A2B ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க சாப்பிட போயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா A2B மட்டும் இல்ல, பக்கத்துல ஸ்டார் பிரியாணிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கடல்லாம் கூட இருக்கு. இந்த டிஷர்ட், காட்டன் டாப்ஸ் எல்லாமும் கூட வித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட்ஸ் பிளே ஏரியா கூட இருந்துச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஆனோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்க அங்க இருந்து. நாம போற ரூட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஒசூர், ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி ஜங்ஷன்ல இருந்து தர்மபுரி வழியா சேலம் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த வழியில தான் போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. இப்ப நம்ம எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தொப்பூர் வழியா தாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம வர்றதுலயே மோஸ்ட் டேஞ்சரஸ்டான இடம்னு பாத்தீங்கன்னா அது இந்த இடம் தான். இங்க ரொம்பவே ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணி தாங்க வண்டி ஓட்டணும். நிறைய வார்னிங் சைன்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்ல மட்டும்தான் போகணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரோட்ல நிறைய பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் தாங்க ஜாஸ்தியா வருது. நம்ம ஒண்ணு பின்னாடி எல்லாம் போகவே முடியாது. அது ஒரு சைட்ல போய் நாம ஒரு சைட்ல போனாதான் சேஃபா அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும். இந்த இடத்த பத்தி நம்ம நிறைய நியூஸ்ல பாத்திருப்போம். நேர்ல பார்க்கும்போது உண்மையாலே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு.
இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க, அதோட தொடர் தான். நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த ஏற்காடு மலையோட பேக் சைடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலம் வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வந்துட்டோம். சேலம்ல இருந்து அப்படியே பைபாஸ் டச் ஆகி அப்படியே நாமக்கல் ரூட் பிடிச்சிட்டோம் நாங்க. நாமக்கல் வந்துட்டு நாமக்கல்லே லஞ்ச் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரே ஸ்ட்ரைட்டா திருச்சி கிளம்பிட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா குளித்தலையிலேயே தான் போயிருந்தோம். நாமக்கல்ல இருந்து ஒரே ரோட் தான். அந்த ஒரே ரோட் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயாவே இருந்துச்சு. ஆப்போசிட்ல கூட அவ்வளவு பெருசா வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வரல. ரொம்பவே ரோடு காலியா இருந்து. இது புதுசா போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன். இப்பதான் ரோட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. நீங்க தான் இந்த ரூட் தெரிஞ்சு நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. திருச்சி பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அந்த 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கிரீனரியா பச்சை பசேல் இருந்தது ரோடு. ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாவும் விவசாயம் மூலமா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வத்தனை அப்படின்ற ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த ஆறோட சேர்ந்து ஒரு டேம் மாதிரி ஒண்ணு இருந்தது. எனக்கு அந்த டேம் பேர் சரியா தெரியல. நாம திருச்சி வந்தாச்சு. காலையில 6 மணிக்கு கிளம்பணும். இப்போ சாயங்காலம் 4 மணி ஆகுது. ஆக்சுவலா கூகுள் டைமிங் எவ்வளவு நேரம் காட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 7 hours 15 minutes சம்திங் காமிச்சுது. நாங்க காலையில கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1 hour ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் இடையில டீ காஃபி குடிக்க ஒரு 1/2 hour ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு 1 hour ஸ்டாப் பண்ணோம்.
இந்த டைமிங் எல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 hours வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸா நம்ம வண்டி ஓட்டிட்டே இருக்க முடியாது இல்லையா? சோ அதனால இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. பரவாயில்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு லாங் டிரைவ் பண்ணி வந்தது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்குமே. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரிப். நாம தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நாம எத்தனைன் ஹவுஸ்ல தான் தங்க போறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய்.